வணக்கம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைமை அவர் பார்த்து ஒரு ஹாரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணணும். சரியாக உண்மையான லக்னம் எது என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். யார் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லுவாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே தசை இருக்குது. தசை விம்சோத்திர தசைன்னு சொல்லுவாங்க, யோகினி தசைன்னு சொல்லுவாங்க, சர தசை. இது எல்லாமே அப்ளை பண்ணணும். பிரஷ்ன குண்டலி பார்க்கணும், கைரேகை எல்லாமே பார்க்கணும். லாஸ்ட்டில் இது கொடுக்கும்போது, ரெமெடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இப்போ நீங்கள் புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் பார்த்தா அங்கே என்னென்னமோ பூஜைகள் என்னென்ன யந்திரங்கள் பற்றி இல்லை. வெறும் தானம் மந்திர ஜப்பம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் அவர் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறது அவர் சொல்லணும். ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நடந்துட்டுருக்கு. என்னென்னா, நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை. என்னென்னா, இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸுக்கு ஒரு 5 minutes 2 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது? 2 பேரோட வாழ்க்கை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சிஸ்டம்ஷம் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிடம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம். சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த துலா ராசியில் பிறந்தவருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன நடக்கலாம், என்னென்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். நான் மந்திரேஸ்வரன் எழுதியிருக்கிற பலதீப கிரந்தத்தில் இருக்கிற அந்த கோச்சார பலம் பார்க்குற ஒரு சிஸ்டம் ரூல் என்ன இருக்குது அதை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இந்த துளாராசியில் சூரியன் இருக்கிறதுனால அது சப்தம பாவத்தை பார்க்கும். அது லக்னத்தில் இருக்கும், அந்த ராசியில் இருக்கும். அவருக்கு கண்டிப்பாக இந்த மேரிட்டல் லைஃப்பில் இஷ்யூஸ் வரும். புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை வரலாம், இஷ்யூஸ் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், செப்பரேஷன் வரைக்கு போகலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கம்யூனிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் கோவிலுக்கு போகிறது தாயத்தை கட்டுக்கிறது அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சிம்பிளாக உங்கள் சைக்காலஜிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் மாற்றிக்கோங்க. இப்போ எப்படின்னா, அடுத்தவரை எப்படின்னா அவர் எப்படி யோசிப்பாங்க, அவரை ஒரு பிளேஸை நம்ம போயிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் இங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண முடியும். ரெண்டாவது வீடு வாங்குகிற யோகம், ப்ராப்பர்ட்டி பண்ணுற யோகம் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் இருக்குது. ஆனால் அவர் ஒரு ரெமெடி பண்ணணும். அது ஆதித்ய விஜய ஸ்தோத்திரத்தை ரெகுலராக சாண்ட் பண்ணுறது. வெளிநாட்டு ஜாப்க்கு யாரே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது இருக்குது. வாய்ப்புகள் அதிகமாக வரும் அவருக்கு. அதுக்கப்புறம் காதல் திருமணம் பற்றி யாருக்காவது அங்கே மனசு இருந்தால் யோசிச்சுட்டு இருந்தால் அவருக்கு கொஞ்சம் ஒரு 25% ப்ரோக்ரஸ் சக்ஸஸ் இருக்குது. ஆனால் பிரேக்கப் சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கரியரில் ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு, பாசிட்டிவான சக்ஸஸ்ஸு, ஜாப் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு, பிளேஸ் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு, அது இல்லாமல் இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ரஸ் கண்டிப்பாக இருக்குது. அவர் இருக்கிற இடம் சேஞ்ச் ஆகலாம், இல்லை அவர் பொசிஷனே மாறலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த துளாராசியில் பிறந்தவருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, 2வது வீட்டில் இருக்கிற கிரகத்தினால அது குஜன் செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது நீங்கள் இப்போ ப்ரெசென்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸில் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. சோர்ஸ் ஆஃப் இன்கமே சேஞ்ச் ஆகலாம், இல்லை புதுசான பிஸ்னஸ் நீங்கள் ஆடப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே இந்த துளாராசியில் பிறந்தவருக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் பெருசான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படின்னா இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அப்படி விட்டுடுங்க. ஆனால் பெருசான ஒரு பிஸ்னஸ்ஸு பண்ணி அங்கே ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது லாஸ் ஆகிற சான்சஸே அதிகமாக இருக்குது. இது வந்து கேத்து இருக்கிறதுனால ஸோ இது பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்? ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம், பாத லக்னம், சந்திர லக்னம், சூரியலிங்கம் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இருக்கீங்களோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து, உபபாத லக்னம் பார்த்து, பஸ்ட குண்டலி பார்த்து, உங்கள் கைரேகையை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும். ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் விட்டு உங்களுக்கு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும். அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது. அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனெல்லாம் அந்த ப்ரெடிக்ஷன் வரும். சும்மா நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கணும்னா நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜாதகம் பார்த்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்.